கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மார்கு சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். மார்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே தம்மை பின்பற்றும்படியாய் தம்முடைய வழியை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கும்படியாய் சீஷர்களை வேறு பிரித்தெடுத்தார். அங்கே 12 சீஷர்களை வேறு பிரித்தெடுக்கிறார். அந்த 12 பேரில் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அதாவது அவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் என்றால் 16வது வசனம் வாசிக்கும் போது, அவர்கள் யாரெனில் சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரை அவர் இடுகிறார். பேதுரு என்கின்ற பெயருக்கு பெட்ராஸ் என்கின்ற அந்த கிரேக்க பதம், பெட்ராஸ் என்று சொன்னால் கல், அந்த சீமோனுக்கு பேதுரு என்கின்ற பெயரை வைக்கிறார். அடுத்தது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தங்கொள்ளும் பவனர்கேஸ் என்கின்ற பெயரை சூட்டுகிறார். அடுத்தது அந்திரேயா, பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இவங்க எல்லாம் ஏசப்பாவுடைய சீஷர்களாக கர்த்தர் வேறு பிடித்து எடுக்கிறார். அவர்களே மார்கு இந்த இடத்துல ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, இன்னொரு யாக்கோபும் உண்டு. அந்த யாக்கோபு யாருன்னா, இதே சீஷரில் அங்கே 18ஆம் வசனத்தில் வரக்கூடிய யாக்கோபு அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. இதில் செபதேயுவின் குமாரராகிய இந்த 2 பேருக்கும், யாக்கோபுக்கும் யோவானுக்கும், இந்த யோவான் என்பவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தவர், யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர், 3 நிருபங்களை எழுதினவர் அவர்தான். இவர்கள் இந்த 2 பேருக்கும், யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஆண்டவர் இடிமுழக்க மக்கள் என்கின்ற மீன் பண்ற மாதிரி அர்த்தம் கொள்ளக்கூடிய பவனர்கேஸ் என்கின்ற பெயரை சூட்டுகிறார். இந்த பவனர்கேஸ் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். அநேக சீஷர்களுக்கு மத்தியில் 12 பேரை மாத்திரம் அவர் வேறு பிரித்தெடுத்தார். 12 பேரை மாத்திரம் அவர் வேறு பிரித்து தம்மை பின்பற்றும்படிய நெருக்கமாக 12 பேரை வைத்து கொண்டார். அந்த 12 பேர்லேயே 3 பேரை மாத்திரம் அவர் தம்மோடு கூட எப்போதும் அவர் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக வைத்திருந்தார். அந்த 12 பேரை அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஏன்னா கப்பர்நகூமில் அவர் உபதேசத்தை கொடுத்த போது, அதாவது அப்பத்தையும் ரசத்தையும் குறித்த உபதேசத்தை கொடுத்த போது அநேக சீஷர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனாலும் அவர் தம்மை பின்பற்றும்படியாய், அவருடைய சத்தியத்தை எல்லாருக்கும் போதிக்கும்படியாய், தம்முடைய வழியை காண்பிக்கும்படியாய், அதான் ரொம்ப முக்கியம், தம்முடைய வழியை அவர்கள் பின்பற்றும்படியாய், தம்முடைய வழியை அவர்களுக்கு காண்பிக்கும்படியே 12 பேரை மாத்திரம் அவர் வேறு பிரித்தெடுத்தார். அந்த 12 பேரில் 3 பேரை மாத்திரம் எப்பொழுதுமே பக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தார். அந்த 3 பேர் யார் என்றால், பேதுரு, இவருக்கு பேர் சீமோன், அவருக்கு பேதுரு என்கின்ற பேர் கேபா. நீ இனி என்ன பண்ணுவோன்னா கேபா, இந்த கேபா என்றால் பாறை, அதாவது கல், ஒரு கல். அது கேபா என்பது எபிரிய பதம், எபிரிய வார்த்தை கேஃபா என்பது. அடுத்தது பெட்ராஸ் என்கின்ற அந்த வார்த்தை தான் பேதுரு, அதுதான் பேதுரு என்று இங்கே பெயர் மாற்றம் செய்யப்படுது, இங்கிலீஷில் பீட்டர். ஆனால் யாக்கோபு யோவானுக்கும் அவர் ஸ்பெஷலாக பேர் வச்சு, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சுபாவங்கள், என்ன பெயரில் சுபாவம் இருக்கிறது, அந்த சுபாவத்தை மாற்றுகிறார். அதில் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பவனர்கேஸ் என்கின்ற அந்த பெயரை சூட்டுகிறார். இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய பவனர்கேஸ். இவர்களை கர்த்தர் எவ்வளவு நெருக்கமாக வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்துட்டு, ஏன் இவர்களை மாத்திரம் தம்முடைய பக்கத்தில் நெருக்கமாக வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே, ஆண்டவர் ஊழியம் செய்த போது அங்கே எவிருவினுடைய மகள் மரித்து போகிறாள். எவிருவினுடைய மகள் 12 வயது மகள் மரித்து போகிறாள். எவிரு ஓடி
ஆண்டவர் எபிர் வந்து ஜபாலய தலைவன். ஆண்டவரே, என் மகள் இப்போதான் மரித்து போனால் நீங்கள் வந்து அவளை நீங்கள் தொடுவீரேனால் அவள் உயிரோடு எழுந்திருப்பாள் அப்படின்னு சொல்லி எபிர் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்தபோது எபிர் என்ன செய்கிறார்னா தம்முடைய சீஷர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு எபிருடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே எபிர் வீட்டுக்கு போனதும் என் பிள்ளை மறிக்கலை, எல்லாம் அங்கே தாரை தப்பட்டை எல்லாம் வச்சுக்கின்னு நல்லா அங்கே பயங்கரமாக இருந்தப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவ இன்னும் மறிக்கலை, அவள் நித்திரையாக இருக்கிறாள், அவளை நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை கிடைத்து வைத்திருந்த அந்த அறைக்குள்ளாக கர்த்தர் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது அங்கே பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அந்த எவிருவையுடைய மனைவியை மாத்திரம் கூட்டிக் கொண்டு அவர் மேல் வீட்டு அறையில் போய் அங்கே என்ன செய்கிறார்னா அந்த அறையில், அந்த பெண் இருந்த அறையில் அங்கே ஜெபம் பண்ணி அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறார். அந்த இடத்துல இவர்களை மாத்திரம் அங்கே என்ன பண்ணுறாரு, அழைத்து கொண்டு போகிறார். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 49 வாசிங்க பார்க்கலாம். 8:49. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உன்னுடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், நீ விசுவாசமா இருப்பா, நீ கர்த்தர் மேல விசுவாசமா இரு. நல்லா கவனிக்கணும், இந்த பதம் எல்லாம் புரிஞ்சாதான் ஏன் அவர்களுக்கு பவனர்கேஸ் என்கின்ற பெயர் வைத்தார், ஏன் இந்த மூவரியை மாத்திரம் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தார் என்கின்ற ரகசியம் புரியும். நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஒன்று சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய், உன் மகள் உயிரோடு எழுந்திருப்பாள் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும், நல்லா கவனிக்கணும், பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனான் என்று அவர்கள் அறிந்தறினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக, இதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாரையும் அவர் வெளியே போக சொல்றாரு. ஆக்சுவலா கூட வந்த 12 சீஷர்களை மற்ற 9 பேரையும் அவர் கீழே விட்டுட்டு இந்த பொண்ணு இருக்கிற அந்த அறைக்கு அவர் போகிறார். எல்லாரையும் வெளியே போக பண்ணிட்டு அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். அவள் தாய் தகப்பன் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாதிருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, இந்த மகளை உயிரோடு எழுப்பும்படியாய் கர்த்தர் இந்த காட்சியை இந்த மூவருக்கும் காண்பிக்கிறார். அவர் ஒன்றும் செய்யல, எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அவர் கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்கிறார். அப்போ இந்த 3 பேருமே இந்த சம்பவத்தை பார்க்கிறார்கள். ஆக யாரு? பேதுரு வந்து ஒரு கல். இந்த கல் ரட்சிப்பின் கல். இது வந்து எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடியதா இருக்கக்கூடியதா. அப்போ பேதுரு வந்து அங்கே கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகும்போது அங்கே தாவீது 5 கூழாங்கல்லை பொறுக்குகிறார். அந்த கல், அந்த ஒரே ஒரு கல் போய் கோலியாத்தை நிர்மூலமாக்கி கோலியாத்தை மேற்கொண்டு பெலிஸ்தர்களுக்கு மத்தியில் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்ததை போல தான் பேதுருவுக்கு அந்த பெயரை வைக்கிறார். கேஃபா, நீ சீமோனா இருக்கிற, நீ கேஃபா. அது எபிரேயத்தில் கேஃபா, அது கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு, பெட்ராஸ். அதே மாதிரி இந்த 2 பேருக்கும் பவனர்கேஸ் என்கின்ற பெயரை வைக்கிறார். அது வந்து இடிமுழக்க மக்கள். ஆக இந்த இடிமுழக்கத்துக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவங்க கண்கள் பார்க்கும்படியாய், நல்லா கவனிக்கணும், இந்த மூவரும் பார்க்கும்படியாக இந்த ஒரு காட்சியை கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அந்த மகளை, பேதுருவின் மகளை கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்று சொல்லி அங்கே என்ன பண்ண, தலித் தாகுமி என்கின்ற வார்த்தையும் அங்கே சொல்லியிருப்பாரு. அங்கே மார்குல சொல்லியிருப்பார் தலித் தாகுமி. அந்த சம்பவத்தை வாசிக்க பார்க்கலாம். மார்கு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்கே 5வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அந்த சம்பவத்தை மட்டும் வாசிக்கலாம். 41 வாசிக்க பார்க்கலாம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்ற, இது வந்து அராமிக் வேர்டு. அது அப்படின்னா பிள்ளை, சிறு பிள்ளை, வாசியத்தை சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியுதான் பார்த்தோம். ஆமேனா? சரி, இந்த சம்பவத்தை கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார், இந்த 3 பேருக்கு முன்பதாக. ஆக பேதுரு வந்து ஒரு கூழாங்கல்லாக கோலியாத்தை, சத்துருவை
ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு கல்லாக கர்த்தர் அங்கே கேபா என்று பெயர் வைத்து ஆண்டவர் அங்கே பேதுருவை தம் பக்கத்தில் நெருக்கமாக வைக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக யாக்கோபையும் யோவானையும் பொவனர்கேஸ் என்கின்ற பெயரை வைக்கிறார். அதற்கு இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தமாம். இன்னொரு சம்பவத்தில் ஆண்டவர் அவரை மறுரூப மலைக்கு நிறைய அழைத்து கொண்டு போகும்போது மற்ற சீஷர்கள் எல்லாம் தனியே விட்டு இந்த 3 பேரை மாத்திரம் தம் பக்கத்தில் அவர் வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். இதே மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. அங்கே 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருகிறதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அந்த சிறு பெண்ணுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இந்த சம்பவத்தின் விசுவாசத்தையும் இந்த ரட்சிப்பையும், அந்த சிறு பெண்ணுக்கு செய்த ரட்சிப்பையும் இந்த 3 பேரும் காணும்படியாய், பேதுருவுக்கு கேஃபா அதாவது கல், ஆனால் இந்த 2 பேருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பவனர்கேஸ் இந்த காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்போது இவர்களுக்கு இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் காண்பிக்கிறார். அது என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தையே காண்பிக்கிறார். அதாவது வாசிக்க பால தொடர்ந்து 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நல்லா கவனிக்கணும், இதுதான் பயங்கரம். அவர்களுக்கு முன்பதாக இவர் மறுரூபம் ஆகிறார். நல்லா கவனிக்கணும், யாருக்கு முன்பதாக? பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் முன்பதாக மறுரூபமாகிறார். இந்த காட்சியை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அங்கே எவிருவின் வீட்டில் அங்கே ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய அந்த கூழாங்கல்லா இருக்கக்கூடிய பேதுருவுக்கு முன்பதாக இடிமுழக்க மக்களாக இருக்கக்கூடிய பவனர்கேஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு முன்பதாக அந்த ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறார். இங்கே அவர்களுக்கு முன்பதாக மறுரூபம் ஆகிறார். வாசிக்கலாம் 3வது வசனத்தை. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்போது மோசேயும் எலியாவும் இயேசு உடனே பேசுகிறவர்கள் அவர்களுக்கு முன்னாடி காணப்பட்டார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த இடத்திலேயே ஒரு பயங்கரமான காட்சி, மகிமையின் காட்சியை இந்த 3 மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என்னது எப்படி சொல்றது? அது இந்த ஸ்பிரிட், ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார், நான் அவருடைய குமாரனா இருக்கிறேன் என்கின்ற இந்த வெளிச்சத்தை, அந்த தேவ ராஜ்யத்தை அங்கே இந்த 3 காண்பிக்கிறார். எப்படி? அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல அவ்வளவு பியூர் ஒயிட், அவ்வளவு பெரிய வெண்மையை காண்பிக்கிறார். அவருடைய முகம் சூரியனை போல வல்லமையாய் பிரகாசித்தது. நல்லா கவனிங்க, நீங்க மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் சூரியனை போல வல்லமையாய் பிரகாசித்தது. இந்த காட்சியை அவர்களுக்கு காண்பிக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்தில் அங்கே எப்படிப்பட்ட காட்சி இவர்கள் பார்க்கிறார்கள். 2வது வசனத்தை வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை, வாசிங்க, வேகமா வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பயங்கர பிரகாசமாக இருந்தது. நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவத்தில் கர்த்தர் என்ன காண்பிக்கிறார்? முதலாவது சம்பவத்தில் எவிருடைய வீட்டில் இந்த கூழாங்கல் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய பேதுருவுக்கு முன்பதாகவும் பவனர்கேஸ் என்று சொல்லக்கூடிய இடிமுழக்க மக்கள் அர்த்தக்குள்ள யாக்கோபு யோவானுக்கு முன்பதாக விசுவாசத்தையும் ரட்சிப்பை பலப்படுத்தினார். இங்கே இவர்களுக்கு முன்பதாக மறுரூப மலையில அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமாகி காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க, அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமாகி காண்பிக்கிறார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சாதான் ஏன் இவர்களுக்கு இந்த பவனர்கேஸ் என்கின்ற பெயரை வைத்தார், அவர்களோடு பேதுருவையும் வைத்துக்கொண்டு ஏன் இந்த காட்சியில் செய்தார் என்று நமக்கு தெரியும். ஆக அவருடைய முகம் சூரியனை போல பயங்கர வல்லமையாய் பிரகாசித்தது. சூரியனை எந்த ஒரு மனுஷனாலும் மிஞ்சி போன ஒரு 2 செகண்டுக்கு மேலே ஊத்தெல்லாம் பார்க்க முடியாது, கண்ணே போயிடும். அப்போ சூரியனை போல பிரகாசித்த எவ்வளவு பெரிய மகிமையான காட்சியை, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய், அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசமாயிற்று என்பதை அங்கே காண்பிக்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் பாவிகளாகி எங்களை
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற எங்களை மீட்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்கின்ற ஒரு மாபெரும் ரட்சிப்பை இவர்களுக்கு காண்பிக்கிறார். இந்த மக்களுக்கு இடிமுழக்க மக்கள் அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாபெரும் ரட்சிப்பை காண்பிக்கிறார். அங்கே எவருடைய வீட்டில் அவருக்கு காண்பித்தது விசுவாசம். விசுவாசத்தினாலே நம்ம எல்லாரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு என்கின்ற இந்த காரியத்தை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். நாம் எல்லாரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆக இவருடைய இருதயத்துக்குள்ள இந்த இடிமுழக்கம் என்கின்ற அந்த ஒரு மகிமை. இடிமுழக்கம் என்பது பயங்கரமான ஒரு சத்தம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இந்த 3 பேருக்கு மாத்திரம்தான் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்துச்சு. இப்போ நீங்க பேதுருவை பார்த்தீங்கன்னா, இயேசு ராஜா பக்கத்திலே இருந்து நிறைய காரியங்களுக்கெல்லாம் பேதுரு தான் ஆன்சர் பண்ணுவார், ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலேயும் ரத்தத்திலேயும் இருக்கிற நமக்காக அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்து தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். பேதுரு தான் இயேசு ராஜாவுக்கு எல்லா காரியத்திலையும் ஆன்சர் பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் பேதுரு என்ன செய்வார்னா நல்லா பதில் கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த யாக்கோபும் யோவானும் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த ரட்சிப்புக்கு பிரதியுத்தரம் செய்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக அந்த சத்தத்தை, ரட்சிப்பின் சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் அவர் கடைசியாக போய் ஜெபிக்கும் போது 12 கடந்து போனார். 12 கடந்து போயிட்டு இந்த 3 பேரை மாத்திரம் தனியே அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக வியாகுலப்படவும் திகிலடையவும் தொடங்கினார். இந்த 3 பேருக்கு மாத்திரம் இந்த காட்சியை காண்பிக்கிறார். நல்லா கவனிக்கணும். அது நோக்கம் என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா சொல்லாமா? உங்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் ஆவியா இருக்கிறார். மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு. நான் தேவனிடத்தில் வந்த தேவகுமாரன் என்பதை எவிருவின் வீட்டிலே காண்பித்தார். இந்த மறுரூப மலையில தேவனுடைய அந்த ராஜ்யத்தை காண்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் ஆவியா இருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய பிரகாசத்தை இங்கே காண்பிக்கிறார். இந்த மறுரூப மலையில தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த மகிமையின் பிரகாசம், அவருடைய முகம் சூரியனை போலவும், அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அவ்வளவு பெரிய ஒரு வெண்மையாக அவருடைய வஸ்திரத்தை காண்பித்து இங்கே மறுரூபப்படுத்தி எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே கெத்செமனே தோட்டத்தில் இந்த 3 பேரை மாத்திரம் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரத்தில் அவர் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிக்க பார்க்கலாம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நல்லா கவனிக்கணும். இப்ப எங்கே கெத்செமனே தோட்டத்தில் என்ன காண்பிக்கிறார்? இப்ப நான் என் தேவன் கிட்ட நான் கேட்க போறேன், இந்த உலகத்தின் பாவத்துக்காக நான் மரிக்கும்படியாய் என் தேவனுடைய சமூகத்தை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் வேண்டுதல் பண்ணி என் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நின்று நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக, நல்ல கவனிங்க, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடைய கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் இப்ப என்ன பண்றாருன்னா, இதை பார்க்கறாங்க, இந்த காட்சியை பார்க்கறாங்க. அப்போ 3 மணி நேரம் அங்கே ஜெபிக்கிறார். 3வது மணி நேரத்தில் ஒரு தேவ தூதனை அனுப்பி கிறிஸ்து இயேசுவினுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? சரி, இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 3 இடங்களிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? இந்த 3 பேருக்கும் அவர் தேவனுடைய குமாரன். இந்த உலகத்தில் அவரால் செய்யக்கூடாத எந்த ஒரு காரியமும் இல்லை. அவர் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதாய் தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னால் அவள் எழுந்திருப்பாள். அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன். அது மாத்திரமல்ல, மறுரூப மலையில
அவர் மறுரூபமாகி அவருடைய முகம் சூரியனை போல வல்லமையாய் பிரகாசித்து அவருடைய வஸ்திரம் பயங்கர வெண்மையாய் பிரகாசித்தது. அது மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்தில் அவர்களுக்கு முன்பதாக திகிலடைந்து போராடி ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. 3ஆம் மணி நேரத்தில் அந்த 3வது முறை அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவ தூதனை அனுப்பி அங்கே பலப்படுத்தினார். அந்த காட்சியை இவர்கள் பார்க்கிறார்கள். அப்படியானால் அவருடைய உள்ளம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 3 பேருடைய உள்ளத்திலையும் எப்படி இருக்குன்னு ஒரு இடி முழக்கம். என்ன இடி முழக்கம்? என் தேவன் என்னை ரட்சிக்கிறவர், எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் எங்களுக்கு பரிபூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு இடி முழக்கம். இந்த இடி முழக்கம் என்பது ஒரு பலத்த சத்தம். நல்லா கவனிக்கணும். இந்த இடி முழக்கம் என்பது பலத்த சத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ இவள் இருதயத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலித்ததை கர்த்தர் பார்க்கிறார். இவள் இருதயத்துக்குள்ள தேவனுடைய ரட்சிப்பை இவர் பார்க்கிறார். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சோர்வு இருக்கிறது மற்ற எல்லாருக்கும். ஆனால் இந்த 3 பேருக்கு மாத்திரம்தான் அவருடைய இருதயத்தில் பலத்த இடி முழக்கத்தின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். யோபுவின் புத்தகம் 40வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த இடி முழக்கம் அப்படின்னா என்ன எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோபு 40:9 வாசிக்க பார்க்கலாம். வேகமா வாசி. தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? அவரை போல் இடிமுழக்கமாய் சத்தமிட கூடுமோ? நல்லா கவனிங்க. அவரை போல இடிமுழக்கமாய் சத்தம். ஆக இந்த இடிமுழக்கம் என்பது சத்தத்தை குறிக்கிறது. அது என்ன சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். 118வது சங்கீதத்தில் இடிமுழக்கம் என்பது சத்தம். அது என்ன சத்தம்? 118வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது நமது ஆண்டவராகிய கர்த்தர் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவருடைய இருதயத்துக்குள்ளே உண்டாக்கும்படியாகத்தான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரையும் தம்முடைய பக்கத்தில் நெருக்கமாக வைத்திருந்தார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார் என்கின்ற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இவளுடைய இருதயத்துக்குள்ள இடிமுழக்கமாய் அந்த ஒரு பயத்தை விட்டு நீங்கி, மனிதன் ஏதேனிலே பாவம் செய்துவிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எந்த நிலையில் இருக்கிற, உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த ஆதாமை அழைத்த போது இந்த ஆதாம் என்ன சொல்லிவிட்டார்? நான் நிர்வாணியாக இருப்பதால் பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் அந்த பயத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த 3 பேருடைய இருதயத்தில் மாத்திரம் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலித்ததை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ரட்சிப்பின் தேவன். நம்முடைய தேவன் நமக்கு ரட்சிப்பை அருளும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்கின்ற அந்த ரட்சிப்பின் அந்த இருதய சத்தத்தை கர்த்தர் அறிந்தபடியினாலே இந்த 2 பேருக்கும் பவனர்கேஸ் என்கின்ற பெயர் வைத்து அந்த சீமோனை கேஃபா பேதுரு என்று சொல்லி தம்முடைய பக்கத்திலே வைத்து அவர் கலிகூர்ந்தார். தாம் வந்த வேலையை பக்கவா கச்சிதமா முடித்தார். எப்படி? இந்த 3 பேர் மூலமாய் தாம் தேவனுடைய குமாரன் தம்மை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிற மகிமையின் கர்த்தர் என்பதை இந்த 3 பேருக்கு உணர்த்தினார். ஆக இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நமக்குள்ளே வரும்போது நம்மை விட்டு பயம் நீங்குகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை விட்டு பயம் நீங்குகிறதை பார்க்கிறோம். இதுதான் 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 27வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்?
கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நல்லா கவனிக்கணும். கர்த்தர் என் வெளிச்சம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த பிரகாசத்தை, இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார். என் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பிரகாசித்த வெளிச்சம் என் கர்த்தர், அவர் என் இரட்சகர். இந்த இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த 3 பேருக்குள்ளும் நல்லா ஒலித்து கொண்டே இருந்தது. அதில் பேதுரு எல்லா விஷயத்திலையுமே அவர் முந்தி பேசுவார். ஆனால் இந்த 2 பேரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், யாக்கோபும் இந்த யோவானும். அவர்களை இடிமுழக்க மக்கள், இடி முழக்கத்தை போல சத்தம், பயம் நீங்கினது. கரங்கள் திறமைன்னு சொல்லாமா? எல்லா பயத்துக்கும் நீங்களாகி அடிமைத்தனம், அடிமைகளுடைய இருதயத்துக்குள் தான் பயம் இருக்கும். அடிமைகளுடைய இருதயத்துக்குள்ள பயம் இருக்கும். அந்த பயத்தை நீக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் தேவன் எங்களை ரட்சிக்கிற இரட்சகராய் இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்த மகிமையின் கர்த்தராய் இருக்கிறார். அதனால நான் யாருக்கு பயப்படுவேன்? எங்களுக்குள்ள இந்த பயம் இல்லை என்கின்ற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நாங்கள் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். நாங்கள் யாரா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? என் ஜீவனாய் என் கர்த்தர் இருக்கிறார். அவர்தான் எங்கள் மெய்யான போஜனமாக இருக்கிறார். இந்த பவனர் கேஸ் என்றால் என்ன அர்த்தம்? என் கர்த்தர் என் ஜீவனின் பலன். எப்ப நமக்கு பலன் கிடைக்கும்? போஜனமே ஜீவன். சொல்லுங்க, போஜனமே ஜீவன், போஜனமே ஜீவன். அப்போ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து, தம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு பானமாக ஒப்பு கொடுத்து எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். அவர் என்னுடைய அந்தகாரத்தை எல்லாம் நீக்கினவர். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிலிருந்து புறப்பட்டு வந்தவர். இனி நான் அல்ல என்பதுதான் அந்த வெளிச்சம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். இந்த இரட்சிப்பின் கம்பீர சத்தம், அந்த இடி முழக்கம் இந்த யாக்கோபுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் ஒலித்து கொண்டே இருந்துச்சு. அவர் மேல் அன்பு கூறுகிற அன்பு. அதனால்தான் யோவான் அந்த ராபோஜன பந்தி இருக்கும்போது இயேசு ராஜாவுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். ஏன் இவர்கள் இடிமுழக்க மக்கள்? ஏன் இவர்கள் பவனர் கேஸ்? இவருடைய இருதயத்துக்குள்ள என் கர்த்தர் இயேசு, 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 இயேசு என் ஜீவன், இயேசு என் ரட்சிப்பு, இயேசு என் வெளிச்சம், அவர் என் ஜீவனின் பலன், அவருடைய ரட்சிப்பு எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது என்கின்ற அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு மகா சத்தம், இடிமுழக்க சத்தம் அவருடைய இருதயத்துக்குள் இருந்தது. இந்த இடிமுழக்க சத்தத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கு இந்த இடிமுழக்க சத்தம் என்றென்றைக்கும் தொனித்து கொண்டே இருக்கும்படியாய் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அந்த பயத்துக்கு முற்றிலுமாய் நம்மை நீங்களாக்கி கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். காரணம், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனின் பலனானவர். என் உயிருக்கு பலனே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்தான். அவர் கல்வாரி சிலுவையில் அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற மகிமையின் கர்த்தர் என்பதை இவர்கள் அறிந்தவர்களாய் பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க. அவர்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்கின்ற மகிமைக்குள்ள போய் இந்த பயத்துக்கு நீங்கள் ஆகிறாங்க. எல்லா கையத்தை ஆமென் சொல்லாமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் எந்த ஒரு பயமும் நம்முடைய இருதயத்துக்குள்ள வராம என்னென்னைக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த சந்தோஷம், தேவனை துதிக்கிற அந்த துதியின் சத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் அவருடைய இருதயத்துக்குள்ள கம்பீரமாய் ஒலிப்பது. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை பெற்ற புதிய ஏற்பாட்டு சபை. நீங்க பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் சீனாய் மலையில பேசும்போது அந்த இடிமுழக்க சத்தத்திலிருந்து கர்த்தர் பேசினார். அவருடைய வார்த்தைகள் இடி முழக்கமாய், இந்த இடி முழக்கம் என்பது எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு அந்தகாரமும் இல்லாமல் நல்ல கம்பீரமாய் ஒலிக்கிற அந்த ஒரு மகிமையை, பூரண ரட்சிப்பை காண்பிக்கிறது. பூரண ரட்சிப்பு. யாத்திராகமத்தின் புத்தகம் 19 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி வெளிப்பட்டார்? ஆவி, ஸ்பிரிட். தேவன் ஆவியா இருக்கிறார். 19 அதிகாரம் அதுல 16வது வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. அங்க பாருங்க, பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இடிமுழக்கம் போல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் இடிமுழக்கம் போல. இந்த இடிமுழக்கம் போல பேசுகிற இந்த வார்த்தை என்பது தேவனே நம்முடைய இருதயத்தில் ரட்சிப்பை கொடுத்து நம்மை பூர்ண ரட்சிப்புக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். இந்த பரிபூர்ண ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம பூர்ணமாக்கப்பட்டவர்களாக எல்லா விதமான பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி தேவனே இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆக இந்த இடி முழக்கம் போல தேவன் பேசுகிறார். அதே இடி முழக்கத்தை யாக்கோபுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் வைத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் அங்கே கொடுக்கிறார். இங்க 20வது அதிகாரத்தில் யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நிற்கிறாங்க. இந்த சத்தத்தை வெளியே இருந்து கேட்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். தேவன் பேசுகிற இந்த சத்தத்தை வெளியே இருந்து கேட்கிறார்கள். அது ரட்சிப்பினுடைய பரிபூர்ண சந்தோஷம், பூர்ணமாக்கப்பட்ட எல்லா பயத்துக்கும் நீங்களாகி தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலே, தம்முடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகம் செய்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்முடைய இருதயத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஒலிக்க செய்வதுதான் இந்த இடி முழக்கம். இவர்களுக்குள்ள பூர்ணமாக்கப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் கட்டளையிட்டு அங்கே எவிருவினுடைய அந்த வீட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் எல்லா அற்புதங்களையும் செய்து எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து, மரித்த அத்தனையும் உயிர்ப்பித்து வாழச் செய்கிறவர் என்பதை காண்பித்தார். அவர்தான் இந்த உலகத்தின் ராஜாதி ராஜா என்பதை காண்பித்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை மறுரூப மலையிலே காண்பித்தார். அவர் மறுரூபமாகி தேவ ராஜ்யத்தை அங்கே காண்பித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை நான் இந்த சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாய் நான் இருக்கிறேன் என்பதை அவர் காண்பித்தார். அவருடைய வஸ்திரம் என்பது அதிகாரத்தை காண்பிக்கிறது. அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அவர் தேவனுடைய குமாரன், அவர் பூர்ணமாக்கப்பட்ட தேவ சித்தம் செய்யும்படியாக வந்த தேவகுமார் என்பதை காண்பித்து இவருடைய இருதயத்துக்குள்ள தேவனே அந்த ரட்சிப்பின் சத்தத்தை, அங்கே இடி முழக்கத்தை இந்த யாக்கோபுக்குள்ளையும் யோவானுக்குள்ளையும் அங்கே தேவன் கொடுத்தார். நாம் எல்லாருமே ரட்சிப்பில் பூர்ணமாக்கப்பட்டவர்களாய் தேவாதி தேவனை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நெருங்கி இருக்கும்போது தான் இந்த இடிமுழக்க சத்தம், அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதை உண்டாக்கி செய்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எங்கன்னா ரோமர் நிருபம் 8வது அதிகாரத்தில் தேவன் நமக்கு தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து இந்த பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கொடுக்கிறார். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் தான் தேவனுடைய குமாரர்கள். அதுதான் இடிமுழக்க மக்கள். அந்த இடிமுழக்கம் தேவனே அவருடைய இருதயத்துக்குள்ள அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற மகிமையை கொடுத்து அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அடிமைத்தனம் இதுதான் பயம். இந்த அடிமைக்கு தான் இந்த பயம் வரும். ஆனால் நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்ப இந்த பயத்துக்கு நீங்களாகி தேவனை துதிக்கிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அந்த சத்தம் விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே எல்லா ஜனங்களுக்கும் சத்தமிட்டு இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது, இவங்களுக்கு உள்ள உலகத்துக்கு பயப்படுற பயமே இல்லையே. நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பயந்து பயந்து வாழ்கிறோம். என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி நடக்குமோ, என் பிள்ளைங்க எப்படி போவாங்களோ, இப்படிலாம் பயந்து பயந்து வாழ்கிறாங்க. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு சத்தம், ஒரு கம்பீர சத்தம் இருக்கிறது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது என்று எல்லாரும் பார்க்கும்படியாக தேவன் நம்மை விசேஷ விதமாய் அழைத்திருக்கிறார். நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த யோவானுக்குள்ளும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்குள்ளையும் தேவனுடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவனே கொடுத்தார். இடி முழக்கமாய் அவருடைய மனசாட்சியில ஒரு பெரிய துள்ளல், ஒரு சந்தோஷம், ஒரு மகிமையின் காட்சி அவர்களுக்குள்ளே. அவர்கள் இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் போதே பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிற இந்த அனுபவம் தான் அந்த இடி முழக்கத்தினுடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த பயத்தை முற்றிலுமாய் நீங்களாக்கி நமக்குள்ள ஒரு மகிமையின் சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். இதைத்தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நம்முடைய ரட்சிப்பின் தேவன் என்று 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கல. 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவன் யாரை கொண்டு ரட்சித்தார்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால்தான் அவர்கள் அந்த ரட்சிப்பின் அந்த கம்பீர சத்தம் இந்த 2 பேருக்குள்ளும் இருந்தது. என் ஆண்டவர் எங்களை எல்லா விதமான பாவத்திலிருந்தும், பயத்திலிருந்தும், மரணத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் மீட்கக்கூடிய என் மீட்பர் இவர், என் இரட்சகர் இவர். தேவனை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்கிறோம் என்று கிறிஸ்துவுக்குள்ள தேவனை அவர்கள் தரிசித்தார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் என்று இங்கே பவுல் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் மணவாட்டியை அவர் ரட்சித்திருக்கிறார். அவளுக்குள்ள இடி முழக்கம் என்கின்ற கம்பீர சத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிதாவை துதிக்கும்படியான, அப்பா பிதாவை என்று துதிக்கும்படியான அந்த சத்தத்தை கொடுத்திருக்கிறார். அங்கே 2 தீமோத்தேயு நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு நிருபத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் 1ஆம் அதிகாரம் வாசிக்க. 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த இடிமுழக்க சத்தத்தை தேவன் இவர்கள் இருதயத்தில் தேவன் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை நோக்கி துதிக்கிற அந்த துதி அவர் இருதயத்துக்குள்ளே தேவன் உதிக்க செய்தார். அந்த துதியை கொடுத்தார். அதனால தான் இந்த 3 பேரையும் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தார். பேதுரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேதுருக்கு இந்த வெளிச்சத்தை தேவன் சரியாய் கொடுத்திருந்தார். ஏன்னா அவர் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்டார், எல்லாரும் என்னன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டபோது, ஆண்டவரே உம்மை சில பேர் எரேமியா என்றும் சில பேர் எலியா என்றும் சில பேர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க, பதில் கொடுக்குறாங்க. அப்போ சரி, மற்றவங்களாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப அப்போ பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் சொல்லாமா? அப்போ தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த மகிமை பேதுருக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த மகிமை இந்த இடிமுழக்க மக்கள் அவர் இருதயத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்துச்சு. அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தேவனை துதிக்கிற அந்த துதி, பிதாவை ஆவியோடு தொழுது கொள்ளுகிற அந்த துதி அவர்களுக்குள்ளே இருந்தது. அதை தான் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பேதுருக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை. அந்த வசனத்தை வாசிங்க.
தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்கே இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவன் இரக்கம் பாராட்டினர் என்கின்ற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் இது. அதை வாசிங்க பார்க்கலாம். 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, எங்கள் இரட்சகர். அல்லேலூயா. எங்களை ரட்சிக்க வந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்கின்ற இரட்சகர் என்கின்ற வெளிச்சம் பேதுருவுக்குள்ள இருந்தபடினாலே பேதுருவை பக்கத்திலே வச்சிருந்தார். அப்ப வாசிங்க போல, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இடிமுழக்கமாய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. என் பரமபிதா உன்னோடு பேசினார். என் பரமபிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். என் பரமபிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் தேவன் அங்கே சீனாய் மலையிலே இடிமுழக்கமாய் பேசினார். இந்த பேதுருவுக்குள்ளே ஒரு இடிமுழக்கம். பேதுரு கல்லா இருக்கிறார். பேதுருவை கொண்டு அநேக காரியங்களை அவர் செய்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன். நீ பூமியில் எதை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீ பூமியில் எதை கட்டவிழ்ப்பியதோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் பேதுருவே, உன்னுடைய இருதயத்துக்குள்ளே தேவ ரட்சிப்பு இருக்கிறது. நான் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்திருக்கிறாய். என் பரமபிதா உனக்குள்ளிருந்து பேசுகிறார். தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் உனக்குள்ளிருந்து பேசுகிறார். உன் இருதயத்துக்குள்ள எல்லா பயமும் நீங்களாகி உன் இருதயத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. நான் இரட்சகர் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் பேதுருவே. இது நீ உன்னால வெளிப்படுத்த முடியாது. ஏங்க யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு சொல்றாரு அப்படின்னா, நீ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்தவன். யோனா உன் தகப்பனா இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இரட்சகராகிய கிறிஸ்துவாகிய என் நாமத்தில் உனக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கிறிஸ்து, உனக்கு ஜீவனை உண்டாக்கும்படிய கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர். என் ஜீவனுக்கு பெலனாய் அவர் தம்முடைய மாம்சத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் எனக்கு கொடுத்து எனக்கு ஜீவனை உண்டாக்குகிறவர் என்கின்ற அந்த வெளிச்சத்தை இந்த பேதுரு பெற்றபடியினாலே இந்த மூவரையுமே அவர் பக்கத்திலேயே வைத்திருந்தார். பொவனர்கேஸ் என்றால் பென். பென் என்றால் என்ன அர்த்தம்? குமாரர்கள் என்று அர்த்தம் இல்லையா? பென் அப்படின்னு என்னது? குமாரன் என்று அர்த்தம் இல்லையா? சொல்லுங்க, என்னது பென்? என்ன அர்த்தம்? குமாரன் தானே. பென் அப்படின்றது, பென் என்னது? பென் பென் அப்படின்னாவே குமாரன். பென் என்றால் குமாரன். எபிரேயத்தில் பென் என்றால் குமாரன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரகஸ். ரகஸ் அதாவது ரேஷ் கிமல் ஜைன் இருக்கும். ரகேஸ் ரகஸ் அப்படின்னா, ரகஸ் அப்படின்னா ரேஜ் அப்படின்னு அர்த்தம். ரேஜ் அப்படின்னாக்கா அப்படி எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அப்படி குமுறல், அப்படி இடி முழக்கம். எபிரேயத்தில் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தானியேல் புத்தகத்தில் மாத்திரம்தான் இந்த ரகஸ் என்கின்ற இந்த ரகஸ், அதாவது சொல்லப்போனால் ரெகஸ் என்கின்ற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அது எங்கே வருது அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நேபுகாத் நேச்சார் நிறுத்துகிற பொருசிலையை வணங்க மாட்டேன்னு நிற்பாங்க. நாங்கள் இதெல்லாம் வணங்க முடியாதுன்னு. அப்போ போயிட்டு நேபுகாத் நேச்சார்கிட்ட போய் சொல்லுவாங்க, இவங்க இந்த 3 பேர், இந்த 3 யூதர்கள் மாத்திரம் வணங்கவே மாட்டுறாங்க, நீங்கள் நிறுத்தின பொருசிலையை வணங்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொன்னதும் நேபுகாத் நேச்சாருக்கு மிகுந்த கோபம் கொண்டு அந்த இடி முழக்கம், அந்த கோபம் இடி முழக்கமாக வருது இல்லையா? அந்த கோபத்துக்கு முன்பதாக யாருமே நிற்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லாமா? இந்த கோபத்துக்கு முன்பதாக யாருமே நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய அதிகாரம், அவ்வளவு பெரிய வல்லமை, அவ்வளவு பெரிய ஆளுகை இந்த நேபுகாத் நேச்சாருக்குள் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பொவனர்கேஸ் பென், அந்த பென், அந்த 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 ரகேஸ், அந்த ரகஸ் ரகஸ் அந்த ரகஸ் என்ற அந்த வார்த்தை, அந்த அந்த வசந்த வாசிகளை மிகுந்த கோபம் கொண்டு அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தில் அதில் 3ஆம் அதிகாரம் 13வது வசந்த வாசியை பார்க்கலாம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் இருக்கு இல்லையா?
இந்த உக்கிர கோபம் அப்படின்னா இந்த கோபத்துக்கு முன்னாடி யாருமே தடை பண்ண முடியாது. இந்த பொவனர்கேஸ் என்று சொன்னால் இவர்களுடைய இந்த இடி முழக்க துதிக்கு முன்பாக தேவனே இந்த இடி முழக்க சத்தத்தை கொடுக்கிறார். தேவனை துதிக்கும்படி இவர் தேவனுடைய குமாரன், இவர் எங்கள் ரட்சகர், இவர் எங்கள் வெளிச்சம், இவர் எங்கள் ஜீவனின் பலனானவர் என்கின்ற அந்த வெளிச்சத்தை உக்கிர கோபம் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ரெகஸ் ரேஷ் கிமல் ஜைன் என்கின்ற அந்த மூன்று எழுத்தினுடைய அந்த பதம் இந்த ஒரு இடத்துல தான் அந்த உக்கிர கோபம். இப்ப நேபுகாத்நேச்சார் தான் அன்னைக்கு சர்வ வல்லவராக நிற்கிறார். ஆமேனா இல்லையா? அவருடைய கோபத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்க, இந்த இடி முழக்கம் போல அந்த குமுறல், அதுதான் இந்த மூன்று பேருக்குமே இருந்துச்சு. இந்த அதுல இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து ஒரு கூழாங்கல்லாக தனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோலியாத்தையும் நிர்மூலமாக்கத்தக்கதான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். இந்த பொவனர்கேஸ் என்கின்ற இந்த ரெண்டு பேருக்குமே இந்த ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் அது என்னன்னாக்கா எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிற அந்த துதியின் சத்தம், அந்த இடி முழக்கம் போல அந்த இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அது பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மை மகிமைப்படுத்தி அவர் நடத்துகிற ஒரு மகிமையாக இருக்கிறது. இதுதான் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இவர்கள் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்களுடைய வாயில கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலகை மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. இந்த பொவனர்கேஸ் என்பவர்கள் தான் பூர்ணமாக்கப்பட்டவர்கள். நீங்க எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இவங்க என்ன செய்வாங்களாம், இவங்க எப்படிப்பட்டவர்களாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் இதுதான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை, இதுதான் மணவாட்டி சபை. அதுல 14:1 வாசிக்கும் போது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர். இங்கே பிதாவாகிய தேவனை அதரிசனமானவரை தரிசிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் தேவனுடைய குமாரர்களாக 144,000 இஸ்ரவேலர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சீயோன் மலையில இவர்கள் நிற்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பாடலை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாசிங்க பார்க்கலாம். இது மணவாட்டி சபை. 2ஆம் வசனத்தில் வரக்கூடிய யார் இவங்க? பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபை. இவர்கள் இடிமுழக்க மக்கள் இவர்கள். வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. நல்லா கவனிக்கணும். இந்த பாடலை 144,000 பேருக்கு இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால், இந்த 2வது வசனத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய சத்தம் வருகிறதே, அது பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. இவர்கள் இடிமுழக்கம் போல பெருவெள்ள இரைச்சல் என்பது, அந்த சத்தத்துக்கு முன்பாக ஒருத்தர் நிற்க முடியாது. அந்த பெருவெள்ள இரைச்சல் என்பது நீதி நியாயத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய நீதியை அறிந்தவர்கள் தான் பெருவெள்ள இரைச்சல். இடிமுழக்கம் போல் என்பது பூரணமாக்கப்பட்ட பரிபூரணமாய் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அவர் இந்த ரட்சிப்பின் வல்லமைக்கு முன்னதாக எந்த ஒரு வல்லமையும் மேற்கொள்ள முடியாத இடிமுழக்க அந்த சத்தம் என்பது ரட்சிப்பின் பூரணமாக்கப்பட்ட. நாம் எல்லாரும் ஒருவருக்கு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்யலையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு, அந்த பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அந்த பூர்ணமாக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு தான், பரிபூர்ணமாக்கப்பட்ட ரட்சிப்பு, அதுதான் புதிய ஏற்பட்ட மணவாட்டி சபை. நாம் பூர்ணமாக்கப்பட்டவர்கள். பலத்த இடி முழக்கம் போல சத்தம். இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்துக்கு முன்பதாக எந்த சத்தமும் எதுவுமே கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த பலத்த இடி முழக்கம் போல இவர்கள் சத்தமிட்டு வானத்திலிருந்து சுரமண்டல பாடலை, புதுப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை யார் கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால்,
அவர் தங்களுடைய பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தில் பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியிலே அவர் எழுதியிருக்கிறார்கள். ஆக இவர் ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவனே இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். அது பலத்த இடி முழக்கம் போல நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலிக்கிறது. இவர்கள் யார் என்றால், வாசிங்க, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்று. இந்த மூன்று பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். ஸ்திரீகள் என்பது 22 மேஜர் பார்ட்ஸ், நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய 22 பிரதான உறுப்புகள். இந்த உறுப்புகளினாலே தம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தாதவர்கள். கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்மையான மனைவிகள் இவர்களே. உண்மையான மனைவி இவங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகள் இவர்களே என்று சொல்லுவது, ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில எப்படி ஜீவித்தாரோ அதே மாதிரி ஜீவித்தவர்கள். புரியுதா இல்லையா? ஆமென் சொல்லாமா? அடுத்தது, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த இடிமுழக்க மக்கள், இந்த மூன்று பேரும் இல்லையா, இந்த அவர் பேதுரு, அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்ட கல்லா இருக்கிறார். இந்த இடிமுழக்க மக்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயில கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாத பிள்ளைகள். இந்த மாசில்லாத என்பதுதான் அந்த இடிமுழக்க, அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம். எந்த ஒரு மாசும் இவர்களுக்கு முன்பதாக, இவருடைய துதியில, தேவனை துதிக்கிற இந்த துதியில எந்த ஒரு மாசும் இவருடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. இவருடைய வாயில கபடம் காணப்படவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் போலவே இவர்கள் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த பவனர்கேஷ் என்று சொல்லக்கூடிய இடிமுழக்க மக்கள். ஏனென்றால் அவள் இருதயத்துக்குள்ள பிதாவாகிய தேவனை, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை துதிக்கிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவள் இருதயத்துக்குள்ள இருக்கிறது. அவர்கள் பூமியிலேயே பரலோகத்தை கொண்டு வந்தவர்கள். நல்லா கவனிக்கணும். இயேசுராஜா ஊழியம் செய்த நாட்களிலே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகள் இவர்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்கள். நானே வாசல், என் வழியாக அவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆக கர்த்தருடைய வழியை அப்படியே பின்பற்றி போனவர்கள் தான் இந்த பவனர்கேஷ் என்பவர்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இதில் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று கலிலேயா பக்கமாக நல்லா ஊழியம் செய்தார், இன்னொன்று யூதேயாவில் ஊழியம் செய்தார். கலிலேயா என்பது வடபகுதி, இஸ்ரேலுடைய வடபக்கமாக இருக்கக்கூடிய சமாரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி கலிலேயா பகுதி. கலிலேயா பகுதியில் தான் ஆண்டவர் அநேக ஊழியங்களை நிறைவேற்றினார். கப்பர்நகும் அப்புறம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊழியத்தை நிறைவேற்றி அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தது, மரித்தோரை உயிரோடு எழுப்புறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக அற்புதங்களை செய்து நிறைய காரியங்களை கர்த்தர் அங்கே செய்து அங்கே தான் நிறைய பேர் ஆண்டவருக்கு நிறைய போஷிப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் யூதேயாவுக்கு வந்தால் இருக்கிற பரிசேயன், வேதபாரகன், நியாயசாஸ்திரி, பிரதான ஆசாரி இவங்க எல்லாம் அவரை சூழ்ந்துக்கணும். ஏகப்பட்ட கேள்வியை கேட்டு இவர் எப்படா சாகடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டப்லேயே இருப்பாங்க. அப்போது நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன செய்தாருன்னா கடைசி அவர் என்ன பண்ணுறாருன்னா எருசலேமுக்கு போகிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வராரு. நல்லா கவனிங்க, சீஷர்களுக்கு நல்லாவே தெரியும் எருசலேமுக்கு மட்டும் ஊழியம் வேணாம் ஆண்டவரே, நம்ம எல்லாம் என்ன பண்ணலான்னா கலிலேயாவிலே ஊழியத்தை வச்சுக்கலாம் ஆண்டவரே, அந்த மனநிலையே இருந்தாங்க. அதனால் கடைசியாக அவர் என்ன பண்ணார், எருசலேமுக்கு போகலாம் வா அப்படின்னு சொன்னால் சீஷர்கள் எல்லாருக்குமே திகைப்பு ஏற்பட்டது. நல்லா கவனிக்கணும். சீஷர்கள் வாங்கப்பா எருசலேமுக்கு போகலாம், யூதேயாவுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா சீஷர்கள் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பயம் ஏற்படுது. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஏன் இவர்களுக்கு பவனர்கேஷ் என்கின்ற பெயரை வைத்தார்? இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எருசலேமுக்கு போகலாம் வான்னு சொன்னதும் எல்லா சீஷர்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. அங்கேயே ஆண்டவரை ஸ்டாப் பண்ணி, நம்ம எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனாகி என்னை இந்த யூதர்கள் பிடிச்சி என்னை அடித்து வாரில் அடித்து என் மூச்சில் துப்பி என்னை சிலுவையில் வச்சு சாவடிக்க போகிறாங்க, நான் செத்து 3 நாள் உயிர் எழுந்திருப்பேன்ற ரகசியத்தெல்லாம் சொல்கிறாரு. சொன்னால் எல்லாருமே அப்படி பேன்னு நிற்கிறான். பேன்னு பார்த்து அப்படி மாதிரி பயந்து போய் நிற்கிறான். ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
லாசரு மரித்து போயிருப்பார். இயேசு ராஜா யோர்தானுக்கு அக்கறையில் இருப்பார். சரி, இப்போ வாங்கப்பா, நம்ம லாசரு மரித்து போனால் லாசரை உயிர்ப்பிக்கணும், நம்ம போய் லாசருவை பார்க்கலாம், யூதேயாவுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா, ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, இப்போ தானே ஆண்டவர் உங்களை சாகடித்து கல்லை தூக்கினாங்க எல்லாரும் யூதர்களும், அங்கே போக வேணாம் ஆண்டவர். 8ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா கல்லை தூக்குவாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா போகலாம், பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குது, அதனால் வந்து நம்ம கிரியை செய்ய வேண்டும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்னா உள்ளே போகிறார். ஆனால் இந்த பவனர்கேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பேர் மாத்திரம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் நீர் எங்களுடைய வெளிச்சமாக இருக்கிறீர், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? என் ஆண்டவராகிய இயேசு ராஜா, நீர் என் ஜீவனின் பலனானவர், நீர் மரிக்கப் போகிறீர், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக நீர் சிலுவையில் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்கப் போகிறீர், நீர் மரித்து 3ஆவது நாளிலே உயிரோடு எழுந்திருப்பீர், உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் 2 பேரும் வலது பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்தில் ஒருத்தனுமா எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி தெரியுமா, எவ்வளவு பெரிய ஒரு ஆசை தெரியுமா இந்த 2 பேருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 யாக்கோபு யோவானுடைய தாயார் வந்து இதை கேட்டதாக மத்தேயு பதிவு செய்திருப்பார். ஆனால் மார்க்குல பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே போய் கேட்குற மாதிரி இருக்கும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆவது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. அந்த சம்பவம் எங்கிருந்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, நமக்கு நேரம் இல்லைன்னா ரொம்ப வேகமாக போயிருக்கிறேன், என்ன கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிடுறீங்கன்ற மாதிரி நினைக்காதீங்க. இதில் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். 32 வாசிக்க பார்க்கலாம். மார்க்கு 10:32 வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே எப்படி போனாங்க? திகைத்து. எப்படி போனாங்க சொல்லுங்க, எப்படி போனாங்க? ஏன் திகைத்து? எருசலேமுக்கு போனால் போட்டு தள்ளுருவாங்க, இவரை அடிச்சாங்கன்னா நம்மளையும் அடிச்சிருவாங்க, நம்மளும் காலியாயிடுவோம். இது ரட்சிப்பின் இருதயம் அல்ல, இது பயம். ஆமென். இது பயமுள்ள ஆவி, இது அடிமைத்தனத்தின் ஆவி. சீஷர்களுக்கு பயம் இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே எப்படி போனாங்க? பயத்தோடே போனார்கள். இந்த பயம் அடிமைத்தனத்தின் ஆவி. இது ஆதாமுடைய பிளட்ல வந்த ஒரு பொல்லாத ஒரு பாவ மரணம். இது பயத்தோடே போனார்கள். அப்போது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களே அவர்களுக்கு மறுபடியும் நல்லா பயமுறுத்தினார். நல்லா கூப்பிட்டுட்டே, இங்க வாடாங்க, என்னாண்டவரே, நான் இப்போ எருசலேமுக்கு போகிறேன், அங்கே என்ன நடக்க போகுது? ஏற்கனவே பயந்து போய் திகைத்து போய் கை கால் நடுங்கி போய், வேணாண்டவரே, இப்போதான் உங்களை கல்லை தூக்கிட்டாங்கன்னா மேலே மலை தூக்கி போய் அவரை கீழே தலைகீழ தள்ளி சாகடிச்சு கல் வச்சு சாகடிக்கிற அந்த பிளான், அதுக்கு கொடூரமான மரணம். இப்போதான் ஆண்டவரே கல்லை தூக்கினாங்க, நம்ம போக வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னாங்க. ஆண்டவர் அங்கே மறுபடியும் எருசலேமுக்குள்ளே வராரு. அந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பயங்கரமா திகில் விட்டுறாரு. என்ன பண்றாரு? இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியத்தில் வேதபாரகத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக எப்படி சொல்லிருப்பார் நினைக்கிறீங்க? தப்பார், இங்க வாங்க, தப்பார். எருசலேமுக்கு போறோம். எருசலேமுக்கு போனதும் என்ன, வேதபாரகர் பிரதான ஆசாரியர் இவன் எல்லாம் பிடிச்சிக்குவான். பிடிச்சிட்டு மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி மரண திகில விட்டார். மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இவர் சாகடிக்கணும்னு பிளான் போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. புறதேசத்தர ரோமர் கையில் ஒப்பு கொடுப்பாங்க. ஐயோ ரோமரா, நீங்கள் இவங்கிட்ட மாட்டினீங்கன்னாவே பிச்சு பீஸ் ஆக்கிடுவானுங்க. ரோமர் கையிலையா ஒன்று ஒன்றா ஏற்றுறப்பங்க. அவங்க என்னை கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்களை சாகடிச்சே தீர்க்கணும்னு சொல்லி அவங்க மரண ஆக்கினை தீர்த்துருவாங்க. தீர்த்தது மட்டும் இல்லாமல் எங்களை ரோமர் கையிலேயே என்னை ஒப்பு கொடுப்பாங்க. ரோமர்கள் பிடிச்சி என்ன செய்வாங்க? வாசி 34. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி கேவலப்படுத்தி பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து சிலுவை மரணத்தை 2 கல்லர்களுக்கு சிலுவை மரத்தை கொடுத்தாங்க. அந்த 2 கல்லர்களுக்கு வாரடி இல்லை, உண்மையா இல்லையா?
பிலாத்து என்ன பண்ணாருன்னா, இயேசு ராஜாவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது தான் என்ன பண்ணான்னா, வாரில் அடித்து சிலுவில் அடிக்கும்படியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் ரெண்டு கள்ளர்களுக்கு வந்து வாரடி கிடையாது, ஒன்லி சிலுவை மரணம் தான். சிலுவை மரணம் தூக்கி போட்டாங்கன்னா சாயங்காலம் ஆகும்போது காலை வெட்டி அந்த 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 காலில் வெட்டினாங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாவாங்க. அதுதான் மேக்சிமம் சிலுவை மரணம். ஆனால் வாரடி சிலுவை மரணம் என்பது கொடூரமான மரணம். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கான ரட்சிப்பு உன் ஜீவனின் பலன் நான். இந்த இடத்துல பயமுறுத்தலை, அதெல்லாம் கவனிங்க. இவர்களுக்கு ஏற்கனவே பயந்து போயிருந்த இவர்களுக்கு அவருடைய அவர் ஜீவனை கொடுத்து சொல்றாரு, என்னை வாரில் அடிச்சு எப்படி ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு பிட்டு பீத்து அந்த அப்பத்தை பிட்டு பிட்டு சாப்பிடுவீங்களோ, அதே போல என்னை வாரில் அடிச்சு பிச்சு 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 கொடுப்பாங்க. நல்லா கவனிக்கணும். என் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இதுதான் அந்த இடி முழக்கம் அவருடைய இருதயத்துக்குள்ள தேவனே கொடுத்தார். இவர்தான் அந்த என் ஜீவனின் பலன். அது தேவனே இவர் இருதயத்தை கொடுத்திருந்தார். அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவமான நிந்த எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அவ்வளவு கேவலப்படுத்தி அவர் மேல துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். நல்லா கவனிக்கணும். ஏன் அவர்களுக்கு பவுனர்கேஸ், ஏன் அந்த சத்தியம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஏன் அந்த பெயரை கர்த்தர் அவர்களுக்கு வச்சாரு அப்படின்னா, அவர்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த ரட்சிப்பின் இடி முழக்கம். இந்த இடி முழக்கத்திற்கு முன்பதாக யாருமே நிற்க முடியாது. பிதாவாகிய தேவனை துதிக்கிற அந்த துதி இவர்கள் இருதயத்துக்குள்ள எந்த ஒரு பயமும் இவர்களை மேற்கொள்ளவில்லை. மேனா இவர்கள் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட மணவாட்டி சபைக்கு அடையாளம். இந்த பக்கத்திலே இந்த 3 பேர் இருந்தார்கள். அதில் இவங்க 2 பேர் வந்து என்ன பண்றாங்க பாருங்களேன், வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறது நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே, எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாருமே இயேசு ராஜாவை ஒரு மனுஷனா பார்த்தாங்க. ஆனால் இவர்கள் மாத்திரமே இவர் மகிமையின் கர்த்தர், இவர் மகிமையின் கர்த்தர், இவர் மகிமையின் தேவன், இவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட மகிமையின் கர்த்தர். இவர் நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்கள் ஜீவனுக்காக உம்முடைய மாம்சத்தை வாரடினாலே பீத்து கொடுத்து உமது இரத்தத்தை எங்களுக்கு ஜீவனாக கொடுத்து நீர் மகிமை அடைவீர். நீர் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவீர். நீர் சிலுவையிலே பலியாகி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவீர். மகிமையின் தேவனாகிய மகிமையின் கர்த்தர் உம்மை மகிமைப்படுத்துவார். நீர் 3ஆவது நாளிலே உயிரோடு எழுந்திருப்பீர். உம்முடைய சிங்காசனத்தில் நீர் ஆளுகை செய்வீர். உமது ஆளுகையிலே உமது ராஜ்யத்தில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்கின்ற நித்திய ஜீவனை குறித்த, இதுதான் யாக்கோபுடைய சந்ததி, இதுதான் இஸ்ரவேல் என்கின்ற மகிமை. இவர்கள் மிருகம் அல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இந்த ரட்சிப்பு நித்தியத்தை குறித்த, வரும் காரியங்களை குறித்த ஒரு வெளிச்சத்தை உடையவர்கள் தான் இந்த பவனர்கேஷ், இந்த இடிமுழக்க மக்கள். மகிமை இவர்கள் கண்களுக்கு முன்பதாக தெரிந்தது. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் என்கின்ற வெளிச்சம் இந்த இடிமுழக்க மக்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதனால உமது வலது பக்கத்தில் ஒருத்தனும் உமது இடது பக்கத்தில் ஒருத்தனுமாய் நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே என்று கேட்கிற இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு தாகம், இந்த ஒரு தவிப்பு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர், இவர் தேவகுமாரன், இவர் மரித்தோரை எழுப்பினார். தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னால் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை என் கர்த்தரிடத்திலே உண்டு. இவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இவருடைய வஸ்திரம் வல்லமையாய், வெண்மையாய், பயங்கர வல்லமையாய் பிரகாசிக்கிற ஒரு வல்லமையின் வஸ்திரத்தை என் கர்த்தர் இவர் தரித்திருந்தார். சகல துரைத்தனமும் அதிகாரமும் என் பிதாவாகிய தேவன் இவருடைய காலின் கீழே
வைத்திருக்கிறார். இவர் ஜெபித்த வேளையில் ஒரு தூதன் வந்து இவரை பலப்படுத்தினான். இதையெல்லாம் நாங்கள் பக்கத்திலே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பின் ஆண்டவரே, நீர் உமது மகிமையிலே நீர் மீண்டுமாய் உயிரோடு எழுந்து கர்த்தர் சொன்ன இந்த சுவிசேஷத்தை நன்கு அறிந்தவர்களாய் இந்த 2 பேர் மாத்திரம் வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்க மகிமையின் கர்த்தர் ஆண்டவரே, உமது மகிமையிலே நீர் எங்களை வைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவங்க கேட்கும்போது இப்போ ஏசாப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் மனம் குளிர்ந்தது. அவர் மனம் குளிர்ந்தது. என்னை என் தேவன் மகிமைப்படுத்த போகிறார் என்கின்ற அந்த மனம் குளிர்ந்தது. எப்பவுமே 2 சாட்சிகளினாலே காரியங்கள் நிலைவரப்படும். இயேசு ராஜாவுக்கு நல்லாவே தெரியும், என் தேவனை நான் மகிமைப்படுத்த போகிறேன் சிலுவையில் பலியாகின்னு சொல்லி என் தேவன் என்னை மகிமைப்படுத்துவார் என்று அவருக்கு தெரியும். அவருடைய மனசாட்சியை அங்கீகரிக்கும்படியாய் இந்த உலகத்தில் இந்த அவருடைய ஊழியத்தினுடைய பெரிய வெற்றி இந்த பவுனர் கேஸ். இயேசு ராஜாவுடைய ஊழியத்துடைய பெரிய வெற்றி 2 சாட்சிகளில் காரியங்கள் நிலைவரப்படும். ஒன்று, இயேசு ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் மகிமையின் கர்த்தர் என்று சொல்லி அவர் சிலுவையிலே பலியாகி தேவனை மகிமைப்படுத்துவார், தேவன் அவரை மகிமைப்படுத்துவார் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படியானால் உமது மகிமையிலே ஆண்டவரே, உமது மகிமையிலே ஒருத்தவங்க வலது பாரிசத்தில் ஒருத்தனும் இடது பாரிசத்தில் ஒருத்தனுமாய் எங்களுக்கு நீங்கள் அருள் செய்யணும் ஆண்டவரே. இன்னும் இது நடக்கவே இல்லை. போய் கெஞ்சி போய் கேட்குறாங்க. என்ன? அவள் இருதயத்துக்குள்ள இடி முழக்க ரட்சிப்பின் சத்தம், ரட்சிப்பின் கெம்பீர சத்தம், பிதாவின் ராஜ்யம், பிதாவின் மகிமை, தேவனுடைய மகிமை. இவர் எங்கள் ரட்சகர், இவர் எங்கள் ராஜாதி ராஜா. நீர் ராஜாதி ராஜாவா? என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் என்ற முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய நெற்றியிலே பிதாவின் நாமத்தை தரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்து இயேசுவை தங்கள் இறுதியில் தரித்து கொண்டவர்கள். இவர்கள் கேட்குறாங்க, அப்போ இயேசு ராஜா வந்து இது எப்படி தெரியுமா வாசிக்கணும்? 38ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என்ன கேள்வி கேட்டீர்கள்? நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று உங்களுக்கு தெரியாதா? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? அப்படிதானே வாசிப்போம். என்ன பண்ற நீ? என் தேவனுக்கு சொல்ற. அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அதற்கு அவர்கள் இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசுத்தில் என் இடது பரிசுத்தில் உட்காரும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருக்கும் அதை அருளுவது ஏன் காரியம் அல்ல. நீ என்ன போயிட்டு தூண்டுறீங்க? அப்படி கேட்டிருப்பாரா? அப்படி கேட்டிருப்பாரு. உண்மையா அவருடைய மனம் குளிர்ந்து, என் பிதாவின் சித்தத்தை எப்போதும் நான் செய்கிறவர், என் பிதாவை என்றென்றைக்கு நான் மகிமைப்படுத்துகிறவர், என் பிதாவின் சித்தம் செய்யும்படியா இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர் என்பதை விசுவாசித்து வருங்களே. எப்படி கேட்டிருப்பாரு? இயேசு அவர்களை நோக்கி, எப்பா நீங்கள் கேட்டுக்கொள்றது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லை கவனிங்க, நீங்கள் கேட்குறது என்னன்னு தெரியுதா? இதை சைக்காலஜியில் புரிஞ்சு நீங்கள் கேட்குறது என்னன்னு தெரியுதா? தெரிஞ்சு பேசுகிறீங்களா? எப்படி இருக்கும்ல? நான் மரிப்பேன், நான் மகிமை அடைவேன் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? நான் வந்து நீங்கள் கேட்குறது உண்மையிலே அதை ஆழ் மனதிலிருந்து பேசுகிறீங்களா? ஆழ் மனசுலேருந்து கேட்குறீங்களா? நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று உங்களுக்கு தெரியுதா? ஆமாம் ஆண்டவரே. நான் பெரும் ஸ்தானத்தையும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்களா? ஆமாண்டவர். அவர் இந்த உலகத்தில் வந்ததே நம்மளை மீட்கிறதுக்கு தான். ஆமேனா? எப்படி இருக்கும்ல அவருக்கு? என்னடா இவனுங்க வரப்போகிற ராஜ்யத்தை மைண்டில் வச்சுலாம் இவனுங்க பேசுகிறானுங்க. இவனுங்க இவங்க பேசுறது எப்படி இருக்கு? அப்போ தெரியும். ஆமாண்டவரே, பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸில் போயிருக்க பாரு இது, இல்லையா? எப்படி இருக்கும்? வந்த காரியத்தையே நான் முடிச்சிட்டேன், வந்த காரியத்தையே என் மகிமையை பார்த்துட்டானுங்களே இவனுங்க. அதுக்கு தான் பக்கத்துலேயே வச்சுருந்தார். இப்போ சபையில் எல்லாருமே ஊழியத்துக்கு பயன்படுத்த முடியாது. நல்லா அந்த ரகசியம் இருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சு உள்ளே வரணும். தேவனே அனுப்புவார், அப்படிப்பட்ட ஆத்துமக்களை அனுப்புவார். அப்போ நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவோம் உங்களால் கூடுமா? உங்களால் முடியுமா? இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவங்க இருதயத்தில் இடி முழக்கம், அந்த இடி முழக்கம் என் தேவன் உங்கள் மேலே இறக்க வச்சு உங்களுக்கு ஜீவனாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக என்னை அனுப்பியிருக்கிற என் தேவ அன்பை புரிந்து கொண்டீர்களே. அல்லேலூயா. அதற்கு அவர்கள், ஆண்டவரே கூடும் ஆண்டவரே. அதுதாங்க இடி முழக்கம். கூடும் ஆண்டவரே, கூடுமே, எல்லாம் கூடுமே. ஆமேனா? கூடும் ஆண்டவரே.
என் தேவனால் எது கூடாது? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதற்கு அவர்கள் கூடும் ஆண்டவரே என்றார்கள். அந்த கூடும் தான் இடி முழக்கம், கூடும் தான் இடி முழக்கம். நான் பெறும் ஸ்தானம், நான் கடவுள், நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் ஆதியும் அந்தமுமா இருக்கு. நான் பெறும் ஸ்தானம், அதுதான் என் தேவனுடைய இரக்கம். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அதுதான் என் தேவனுடைய மகிமை. நான் பெறும் ஸ்தானத்தை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பெண்ணும். நான் பெறும் ஸ்தானம், என் ஸ்தானம் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற மகிமை. இந்த ஸ்தானத்தை, சிங்காசனத்தில் நீங்கள் பெறுவீர்களா? நான் மகிமை அடைஞ்சு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்வேன்பா. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறன் எவனும் அவனோடு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் பெறும் ஸ்தானத்தை நீ பெறுவியா? பெறுவாண்டவரே. உங்களால், உங்கள் ரத்தத்தினால, உங்கள் ரட்சிப்பினால நாங்கள் பர்ஃபெக்ஷன். அதுதான் இடிமுழக்கம். அவன் அந்த சத்தத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. பெருவெள்ள இறைச்சல் என்பது அவருடைய நீதிக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. எதுவுமே நிற்க முடியாது. ஆக மணவாட்டி சபை பெருவெள்ள இறைச்சலை போலவும் இடி முழக்கம் போலவும் அவர் அங்கே அவர்கள் அந்த பாடலை பாடுகிறார்கள். அதுதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தின் பாடல். ஆண்டவர் எப்படி கேட்டுப்பார் தெரியுமா? இதை நான் பெரும் ஸ்தானத்தை பெறுவீங்களா? அப்படியே அவருடைய ஜீவனெல்லாம் வெளியே, ஆமா ஆண்டவரே நாங்கள் பெறுவோம். கூடும். உங்களால் கூடுமா? கூடும். ஆமென். மனுஷரால் கூடாதான், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமெனா. என் தேவனால் எல்லாம் கூடும். அதற்கு அவர்கள் கூடுமா? கூடும் ஆண்டவர்களே. இயேசு அவரை நோக்கி கூடும் தான். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்க இருதயத்துக்குள்ள கூடும் வந்துருச்சு. இப்போ நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்காரும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருக்கும் அதை அருளுவது ஏன் காரியம் அல்ல. அது ஏன் காரியம் அல்லப்பா, அது தேவனுக்கே உரியது. நல்லா கவனிங்க. உங்க இருதயத்துக்குள்ள நாம் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் எப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் என்று நீங்க விசுவாசித்தீர்களோ, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றும்படியாய் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்த்தேனே, அதே போல உன் சகோதரர்களுடைய பாவங்களை எல்லாம் மீறுதல் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? சுமந்து தீர்க்கணும். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னால் சுமக்க முடியாததை சுமப்பது. நான் தான் சுமக்க முடியாத சுமப்பேன். நான் தான் பிதாவின் சித்தத்துக்கு என் சுயாதீன சித்தத்தை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து என்னை நான் முற்றிலுமாய் என் பிதாவுக்கு என்னை அர்ப்பணிப்பேன். உங்களால் முடியுமா? முடியுமே. என்னால் முடியுமே. அதுதான் நீங்கள் குடிக்கும் பாத்திரம். நான் குடிக்கும் பாத்திரம் நீங்கள் குடிப்பீங்களா? நான் தான் என் பிதாவை கண்டவர், நான் தான் என் பிதாவை பூர்ணமாய் அறிந்தவர். ஆதி முதலாய் என் பிதாவை அறிந்தவர் நானே அவர் அறிந்த மேசியா. நான் தான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்க முடியும். நீ ஒப்பு கொடுப்பியா? உங்கள் சுயாதீன சித்தத்தையும் தெரிந்து கொள்ளும் உரிமையும் நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அப்போது அதை ஒப்பு கொடுத்தது உண்மைன்னா உன் கணவனுடைய பாரத்தை நீ சுமப்ப, உன் மனைவியுடைய பாரத்தை நீ சுமப்ப, உன் பிள்ளைகளுடைய பாரத்தை நீ சுமப்ப, அவர்கள் நிமித்தம் வரக்கூடிய அவமான நிந்தியை சுமப்ப. நீ கோவமே படமாட்ட. எல்லாவற்றையும் என் பிதாவுக்கு பிரியமாய் நான் சுமந்து இவரை மீட்டுக்கொள்ளேன். அதுதான் நான் குடிக்கும் பாத்திரம். இங்கே இவர் பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை கண்டார். நான் குடிக்கும் பாத்திரத்தை நீ குடிப்பீங்களா? நான் என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியே இந்த பாத்திரத்தை விட்டு கொடுத்திருக்கிறேன். என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியா என்னால் சுமக்க முடியாத மரணத்தை நான் சுமக்க போகிறேன். உங்களால் முடியுமா? முடியும் ஆண்டவரே. அந்த இடி முழக்கம், என் பிதா எங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறார். நாங்கள் ஆதி முதல இருந்ததும் எங்களை காதுகளால் கேட்டதும் இருந்த அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் கண்டோம், அவரை நோக்கி பார்த்தோம், அவரை தொட்டோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பிறந்த குமாரன் என்று அப்போஸ்தலன் யோவான் தம்முடைய நிருபத்தில். அதுதான் பயங்கர மகிமை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்களா? நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர். நீ செய்வியா? ஆமாண்டவரே.
ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவருடைய வாயில கபடம் இல்லை. இவர்கள் மாசில்லாதவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருதயத்தில் மாசு இல்லை. மாசில்லாத தேவனுடைய மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் ஒரு உதவி செய்து அவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்கள் தான் இந்த இடிமுழக்க மக்கள். இவர்கள் தான் இந்த பவனர்கேஷ். இவர் சொல்றாங்க, கூடும் ஆண்டவர், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள், அப்போ நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தரங்க சொல்ற. ஆமா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். என்னை போல உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு நீங்கள் பின்பற்றி வருவீர்கள். அப்படி சிலுவையை சகித்து நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என் பிதாவின் சித்தத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது. யார் யாரை எந்தெந்த பொசிஷனில் வைக்கணும், நித்திய காலமாக நம்முடைய தலையில தேவன் அந்த கிரீடத்தை சூட்டி அந்த மகிமையின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து யார் யாரை எந்தெந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று தேவன் நமக்கென்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானம் இருக்கிறது. அது என் தேவனுக்கே உரியது. அந்த ஒரு மகிமையை நோக்கித்தான், அந்த ஒரு பந்தய பொருளை நோக்கித்தான் நாம் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆமென் சொல்லாமா? தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் எனக்கு ஒரு ஸ்தானத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். அவர் இயேசுராஜா குடிக்கும் அந்த பாத்திரம் என் பிதாவின் சித்தம் நான் செய்வேன். கையை உத்தராமன் சொல்லாமா? யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறோமோ, பிதாவின் சித்தம் என் சித்தம் அல்ல, என்னால் சுமக்க முடியாது, என்னால் முடியாது, ஆனால் அதை நான் சுமந்து போகிற அந்த காரியத்தை நான் போவுமே, அதுதான் அந்த குடிக்கும் பாத்திரம், அதுதான் அந்த பெரும் ஸ்தானம். அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவமான நிந்தையை சகிப்பது தான் அவர் குடிக்கும் பாத்திரம். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பது தான் அவர் பெரும் ஸ்தானம். அதுதான் தேவகுமாரன் என்கின்ற ஸ்தானம். அது ஏன் காரியம் அல்ல, அது பிதாவே உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்து தைரியமாக அவர் சிலுவைக்கு நேராய் கடந்து போகிறார். அவர் தைரியமாக எருசலேமுக்கு நேராய் கடந்து போகிறார். எருசலேம் சமாதானத்தின் நகரம். அங்கே சமாதான கர்த்தர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியதி. அதுதான் தேவனுடைய மீட்பின் திட்டம். அதை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த மகிமைக்குள்ளே போகிறாங்க. இந்த மகிமைக்குள்ளே போய் அவர்கள் இயேசுராஜா மன நிம்மதியாய், மன தைரியமாய், மன சந்தோஷமாய், நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் என் சகோதரர்களை மீட்டு விட்டேன், என் மனவாட்டியை நான் மீட்டு விட்டேன். இதுதான் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் என்கின்ற இந்த மகிமை. இவங்க தேவனுக்கு முன்பதாக இடி முழக்கங்களும், இந்த 24 மூப்பர்கள் அங்கே போனதும் கண்ணாடி கடல் அருகே பார்த்தீங்கன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் 7 ஆவியும் இடி முழக்கமும். இது பரிசுத்த ஆவியினுடைய பூர்ணமாக்குதல் தான். இந்த இடி முழக்க சத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவன் கொடுத்து நம்மை மீட்கிறார். இவர் தான் பூர்ணமாக்கப்பட்ட மனவாட்டி சபை. அந்த வசந்த வாசத்தை முடிக்கலாம், வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின 4ஆவது அதிகாரத்தில் 1 வாசிக்க பார்க்கலாம். இதுதான் மீட்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். இங்கே ஏறி வா, நான் உன்னை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் எடுத்துக்கொண்டு இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிற காரியத்தை காண்பிக்கிறார். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதன் சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் வதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளின் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இந்த 24 மூப்பர்கள் உட்கார்ந்ததும் அங்கே என்ன நடக்கிறது? அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. கரங்கள் ஆமென் சொல்லாமா? அந்த இடி முழக்கம்தான் பிதாவாகிய தேவனை பூரணமாய் பரிபூர்ணமாய் பூர்ணமாக்கப்பட்டவர்களாய் பிதாவாகிய தேவனை துதிக்கிற அந்த துதியின் சத்தம். அதுதான் இந்த மகிமையின் சத்தம், அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இது பிதாவாகிய தேவனே
விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலையாம். தேவனே நமக்கு பரிபூர்ணத்தை கொடுத்து அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகி 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. தேவனுடைய இந்த 7 ஆவி என்கின்ற இந்த பரிபூர்ண பரிசுத்த ஆவியானவர் குமாரனின் ஆவியானவர் தான் இந்த 7 என்கின்ற அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே வந்து அங்கே அவமானம் நிந்தை என்கின்ற அந்த தேவனுடைய அந்த பாத்திரம், அந்த அவமானம் நிந்தை என்கின்ற தேவனுடைய அந்த பாத்திரத்தை அவர்கள் குடித்து தேவன் பெருக அந்த கிறிஸ்து பெருந்த அந்த அந்த ஸ்தானமாகிய அந்த 24 சிங்காசனத்தின் மேலே அவர்கள் உட்கார்ந்தார்கள். அதுதான் இந்த பவுனர்கேஷ், அவர்கள் தான் இந்த இடிமுழக்க மக்கள். அந்த இடிமுழக்கம் என்பது தேவனை பரிபூர்ணமாய் கண்ட அந்த தரிசனம், அந்த அவரை பரிபூர்ணமாய் அவரை துதிக்கிற அந்த துதி, அந்த இருதயத்தில் உண்டாகிற அந்த மகிமை, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அந்த அனுபவம் தான் அந்த 24 மூப்பர்கள் 4 ஜீவன்களினுடைய அந்த மகிமை தான். யாக்கோபுடைய சந்ததி இதுதான் இந்த இடிமுழக்க மக்கள். நமக்கு தேவன் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை பரிபூர்ணப்படுத்தி பரிபூர்ண ரட்சிப்பை நம்முடைய இதயத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுமே அந்த சிங்காசனங்களில் இருந்து அல்ல, அந்த சிங்காசனத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அந்த இடி முழக்கங்கள் சத்தங்கள் அது புறப்பட்டு வருகிறது. அந்த இடி முழக்க அந்த சத்தம்தான் பேதுருடைய இருதயத்துக்குள்ளே தேவன் ஒலிக்க செய்தார். பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சிமோனே, அங்கே பேதுரு சொல்லுவார், மாம்சமும் ரத்தமும் இது வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவனுடைய அந்த இடி முழக்கம், பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த இடி முழக்கம் தான் உன் இருதயத்துக்குள்ள தேவன் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த இடி முழக்கங்களை தேவன் இங்கே புறப்பட்டு செய்கிறார். அது தேவனுடைய பரிபூர்ண பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய இருதயத்தில் வந்து தங்கி இந்த மகிமையின் காரியத்தை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற தமது குமாரனின் ஆவியை உங்கள் இருதயங்களிலே அவர் அனுப்பினார். அந்த இருதயத்தில் வந்ததுமே எல்லா பயத்துக்கும் நம்ம நீங்களாக்கி அங்கே மகிமையான சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் நம் பிதாவாகிய தேவனை துதிப்போம். பெரிய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். மற்ற சீஷர்கள்லாம் பயந்தாங்க, திகைத்தாங்க. ஆனால் இந்த 2 பேர் மாத்திரம் போய் அந்த இடி முழக்கமாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்றார்கள். நீர் குடிக்கும் பாத்திரத்தை நாங்கள் குடிப்போம், நீர் பெறுகிற ஸ்தானத்தை நாங்கள் பெறுவோம் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் அல்ல, ஆட்டுக்குட்டியானவரோடு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய், ஆட்டுக்குட்டியானவரோடு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் எழுதி கொள்ளப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவர்கள் எல்லாரும் உலக தோற்றம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை டிஃப்ரெண்டாக புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம பலமுறை நம்ம பார்த்துருக்கிறோம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. அந்த 7 அக்கினி தீபங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே எல்லா பயத்துக்கும் நீங்களாகி இடிமுழக்க ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நமக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்தை மகிமைப்படுவதாக. எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை அர்ப்பணித்து, என் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவர், எங்கள் இருதயங்களில் இடிமுழக்க சத்தமாய் உம்மை துதிக்கிற அந்த சத்தம், அந்த இடிமுழக்க சத்தம் தேவனை துதிக்கிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சந்தோஷத்தின் சத்தம்